தீர்க்க ஈகாரத்தோட அந்த நிஷேதம் வந்ததுன்னு சொல்றதுக்கு வழி இருக்கான்னா இல்ல. அச்சுக்கும் ஹல்லுக்கும் அங்க உபதேச காலத்துல அந்த 14 சூத்திரத்துல படிச்சிருக்கக்கூடியதான அச்சுக்கும் அதுல இருக்கக்கூடியதான ஹல்லுக்கு தானே அந்த நாஜ்ஜலோங்கிற நிஷேதம் சொல்லும். இப்போ நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா இப்ப கடையில கூறு வச்சிருக்கான், எனக்கு வேண்டாம்னா அந்த கூறுல இருக்கிற ஐட்டம் தான் உங்களுக்கு வேண்டான்னு அர்த்தம். பக்கத்து கடையில இருக்கிற சாமான போய் நான் வேண்டான்னு சொன்னோம்னா அவனுக்கு எதாவது அர்த்தம் உண்டா? நம்ம கத்திரிக்காய் வாங்குறதுக்கு கத்திரிக்காய் கடைக்கு போனோம், என்ன எனக்கு வெண்டைக்காய் வேண்டான்னு கத்திரிக்காய் கடையில சொன்னோம்னா அதுல ஏதான பிரயோஜனம் உண்டோ? கத்திரிக்காய் கடைக்காரங்கிட்ட போய் அவன்கிட்ட கத்திரிக்காய் மாத்திரம் வியாபாரம் பண்ணிக்கான். மெயின் இதாவது பெரிய பெரிய மண்டியிலன்னா கத்திரிக்காய்னா கத்திரிக்காய் தான் வியாபாரம் பண்ணும். பெரிய பெரிய மண்டியில கத்திரிக்காய்காரங்கிட்ட போய் எனக்கு வெண்டைக்காய் வேண்டான்னு அவன்கிட்ட சொன்னோம்னா அதுக்கு தான் அர்த்தம் இருக்குமா? அதே மாதிரி இது வரைக்கும் அக்ஷர சமாம்நாயத்துல அகார இகார உகாரங்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டோம். இந்த அகாரத்துக்கு ஈகாரத்துக்கு சவர்ண சம்ஞை இல்லைன்னு, அகாரத்துக்கும் இந்த இகாரத்துக்கு சகாரத்துக்கு சவர்ண சம்ஞை இல்லைன்னு சொல்றது இந்த நாஜ்ஜலோங்கிறது. அதனால நாஜ்ஜலோன்னு சொல்லக்கூடியதான இந்த சவர்ண சம்ஞா நிஷேதம் எந்த அக்ஷரங்களுக்குன்னா அது வரைக்கும் படிச்சிருக்க கூடியதான என்ன அக்ஷரங்களோ அந்த அக்ஷரங்களான அச்சு அல்லுக்குன்னு தான் நிஷேதம் சொல்லும் இல்லையா? ஆமா. அதுல இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணா இப்ப எஸ்டாப்ளிஷ் எங்க பண்றது? அகாரம்னா அகாரத்தினுடையதான் அட்டாதச பேதம் இருக்கிறான், தீர்க்காகாரம், திரிமாத்திரிகமான புலதாகாரம், சதுர்மாத்திரிக புலதாகாரங்கள் எல்லாம் கிரகிக்கும்னு எங்க சொல்றோம்? அது அது பின்னாடி வருது. அது பின்னாடிதான் வருது. அதனால இப்போ பாருங்க, அச்சுக்கும் ஹல்லுக்கும் சவர்ண சம்ஞை நிஷேதம் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, இப்போ அச்சுக்கும் ஹல்லுன்னா அக்ஷர சமாம்நாயத்துல இருக்கக்கூடியதான அச்சுக்கும் அங்க இருக்கக்கூடியதான ஹல்லுக்கும் தான். ஷகாரம் என்னமோ அக்ஷர சமாம்நாயத்துல இருக்கு. அதனால தீர்க்க ஈகார அக்ஷர சமாம்நாயத்துல இருக்கோ இல்ல. அதனால இந்த அச்சுக்கும் ஹல்லுக்கும் தான் அப்படின்னு சொல்லி நிஷேதம், அச்சுக்கும் ஹல்லுக்கும் சவர்ண சம்ஞை இல்லேன்னு சொன்ன நிஷேதம் ரஸ்வ இகாரத்துக்கும் சகாரத்துக்கும் தானே கிடைக்கும். இப்ப தீர்க்க இகாரத்துக்கு இல்லேன்னு வராத ஆமா இல்லையா? அதுதாங்க நாஜ்ஜலௌ இதின்னு சாவர்ணிய நிஷேதஸ்து ந தீர்க்க இகார சகாரயோ. தீர்க்க இகார சகாரயோ. இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இதுதான். புரிஞ்சுங்களா? ஏன் அப்படின்னு கேட்டோம்னால் கிரகணக சாஸ்திரஸ்தே சாவர்ணிய நிஷேதாம் சாவர்ணிய விதி நிஷேதாபியாம் பிராக். சாவர்ணிய விதி எங்க சொல்றது? துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் சாவர்ணிய விதி. அதனுடைய நிஷேதம் எங்க இருக்கு? நாஜ்ஜலோங்கிறது சாவர்ணிய நிஷேதம். இந்த சாவர்ணிய விதியும் சாவர்ண நிஷேதமும் எது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கோ அது வரைக்கும் இந்த தீர்க்க ஈகாரங்கள்லாம் அந்த இடத்துல இது வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆவிர்வாவமே ஆகல. அக்ஷரம்னு சொன்னோம்னால் தீர்க்காட்சரங்களை சொல்லும்னு அங்க சொல்றதுக்கே வழி இல்லை. இது வரைக்கும் தீர்க்காட்சரங்களை சொல்லுங்கிறதுக்கான அந்த எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கே கொடுக்கல. அதனால இப்ப தீர்க்க ஈகாரத்துக்கு இங்க பிரசக்தியே இல்லை. அப்புறம் பிரசக்தி இல்லாத நாஜ்ஜலோ நிஷேதம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? கிரகண நிஷேதாபியாம் பிராக் அனிஷ்பத்தே. அதனாலதான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாவர்ணிய அச்சுபரே தீர்க்க என்ன ஏகா தைத்தியாரிஹி ஸ்ரீசா விஷ்ணோதயா அது குமாரி சேதே. அச்சிக்கும் அப்படின்னாச்சு அச்சு பரமா இருக்குச்சேதான் இந்த சவர்ண அகசவர்ணே தீர்க்கான்னு சொன்ன சூத்திரத்துல என்ன சவர்ணே அச்சின்னு போட்டிருந்தாரு இல்லையோ, அகஹா சவர்ணே அச்சி. அச்சுக்கு சவர்ணமான அச்சுன்னு சொன்னோம் இல்லையோ, சவர்ணமான அச்சின் பதத்து போட்டதனுடைய தள பிரயோஜனம் என்னன்னா சேதேங்கிற இடத்துல அச்சு இல்ல, அது ஹல் அக்ஷரம். அதனாலேன்னு பதில் சொல்லி முடிச்சுட்டோம். அந்த பதிலுக்கு மேல் கேள்வி என்னன்னா அங்க அச்சுக்கும் அல்லுக்கும் அந்த தீர்க்கமான அச்சுக்கு அங்க சவர்ண சமயே பிராப்தி இல்லைன்னு அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வியும் கேட்டுட்டு அதுக்குத்தான் பதில் சொல்றோம். சாவர்ணிய நிஷேதத்து நான் தீர்க்க சக்காரம். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா அக்குக்கு அக்கே சவர்ண பரமா இருக்குச்சே சவர்ண சமய சவர்ண தீர்க்கம் வருதுன்னு சூத்திரத்தையே மாத்தி எழுதிக்கலாம். அதனால அகசவர்ணே அண்ணா சவர்ணே அச்சின்னு பதம் போட்டோம்னா இத்தனை மாதிரி சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்கு. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால அகோகி சவர்ண அகோகி தீர்க்கான்னு சேர்த்துக்கலாம். சவர்ணே தீர்க்கான்னு சொல்றது அகோகி தீர்க்கா அப்படின்னே சூத்திரம் இருந்தா போறோம்.
அதனால ரிகாரத்துக்கு இந்த ரிகாரம் இதுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரிதி லிவா ரிதி லிவா எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், இந்த இடத்துல சவர்ண தீர்க்கமானது வருது அப்படிங்கறத நேற்றுக்கு படிச்சு முடிச்சுட்டோம். அதுல யார இன்னும் இனிமே சந்தேகம் இல்லை. இப்ப நான் சொன்னது மறுபடியும் சந்தேகத்தை கிளப்பி விட்டுருக்குமே, அதெல்லாம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல. ஓகே, கிளியரா இல்லையா? மேல் போகலாமா? இப்ப பரரூப சந்தி சவர்ண தீர்க்க சந்தி ஆச்சு. இப்போ பூர்வரூப சந்தி பரரூப சந்தி எடுத்தாப்புல வாசிக்கும். ஏங்கி பரரூபம். இது வரைக்கும் நம்ம சந்தியில அச்சந்தியில என்னென்னலாம் வாசம் முதல்ல வரிசையா நமக்கு இதாவது இக்கோ எனச்சி இக்கோ எனச்சி என் சந்தி அதுக்கு அடுத்தாப்புல அதேன் குணஹா விருத்தி சந்தி ஏத்தியாதி ஜூட்ஸ் விருத்தி சந்தி படிச்சோம். அடுத்தாப்புல குணசந்தி படிச்சோம், விருத்தி சந்தி படிச்சோம். அடுத்தாப்புல பரரூப சந்தி சவர்ண தீர்க்க சந்தி சவர்ண தீர்க்க சந்தி பூர்வரூப சந்தி. இப்ப நம்ம இதோட முடிய போறோம். பூர்வரூபம் எந்த இடத்துல வருது? பூர்வரூபம்னா அதாவது சந்தியாக கூடியதான ரெண்டு பதங்களுக்குள்ள பூர்வபதத்தினுடையதான அந்தியத்துல என்ன மாதிரி ரூபம் இருக்கோ அந்த பூர்வபதத்தினுடையதான அத்தியாட்சரத்தினுடைய ரூபம் தான் வருதுன்னு அர்த்தம். பூர்வரூப சந்தின்னாக்க பூர்வபதத்துல எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை அக்ஷரத்தினுடைய ரூபம் வருதான்னா வரையில. ஹரே அவ என்னது பதாந்தே பதாந்தாத்து ஏங்கஹா ஏங்கஹா பதாந்தாத் ஏங்கஹா பஞ்சமியந்தம் பஞ்சமியந்தம் இருக்கிறதுனால தஸ்மாதித்யுத்தரஸ்ய ஏங்க பதாந்தாத்துன்னு கிடைச்சது. இப்போ என்ன ஏகந்தாத் பதாந்தாத் ஏகந்தாத்து என்ன அதிபரே அத்தின்னா ஹிரஸ்வகாரம் பரம அத்துன்னா தபரகரணம். அத்துங்கிறது என்னது? இது தபரகரணம். அதனுடைய சப்தமி அதிபரே. அத்துங்கிறதுனுடைய சப்தமி அதி. சப்தமி இருக்கிறதுனால அந்த ஹிரஸ்வகாரம் பரமா இருக்குச்சே இந்த பரரூபமான காரியமானது பூர்வத்துக்கு வருதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். என்ன சப்தமி இருக்கிறதுனால தஸ்மின் பூர்வசிய. அதனால பதாந்தாது எங்க அதிபரே பூர்வ ரூபம் ஏகாதேசாத். அதனால ஹிரஸ்வ அகாரம் பரமா இருக்குச்சு காரியம் எங்க பூர்வத்துல வருது. பூர்வத்துல என்ன வந்தது? பூர்வ ரூப சந்தி வருது. பூர்வ ரூப சந்தி ஹரே ஹே விஷ்ணு ஹே ஹரே அப்படி சம்போதனம் பண்றோம். என்ன விஷ்ணு அவ விஷ்ணு விஷ்ணுவே என்ன காப்பாத்து, ஹரே ஹரியே காப்பாத்து, அவ ரக்ஷனே தாத்து. அதனால அவன ஹிரஸ்வ அகாரம் பரமா இருக்கு. அத்து அக்காரம் பரமா இருக்கிறதுனால இந்த பூர்வரூப சந்தி எங்க வந்தது? பூர்வத்துல வந்தது. ஹரேங்கிற இடத்துல ரேபோத்திர ஏகாரத்துக்கும் விஷ்ணுங்கிற இடத்துல நகாரோத்திர ஓகாரத்துக்கும் ஏ ஓங் ஏகார ஓகாரங்களுக்கு பூர்வரூப சந்தி வந்தது. பூர்வத்துல இருக்கக்கூடியதான ஏகார ரூபமாவே அவங்கிற இடத்துல அகாரமானது ஏகாரமாவே கன்வெர்ட் ஆகி ஏக பூர்வ பிரயோகம் ஏகாதேசா இல்லையா? ஏக பூர்வ பிரயோகங்கிறதுனால. அதனால ஹரே அவ விஷ்ணு அவங்கிற இடத்துல அகாரத்தை அந்த ஓகாரத்துக்குள்ளேயே சேர்ந்து போச்சு. இந்த ஹரேங்கிற இடத்துல ஏகாரத்துக்குள்ளேயே அகாரம் சேர்ந்து போச்சு. அதனால ஹரேவ விஷ்ணுவ இப்படியாக ரூபமாச்சு. அக்னே அத்திர வாயோத்திர வாயோத்திர அக்னேத்திர இது பூர்வ ரூப சந்தி. இதுக்கு அடுத்த சூத்திரத்துக்கு போலாம் இல்லையா? சர்வத்திர விபாஷா கோ விபாஷாங்கிற சப்தத்துக்கு நவேதி விபாஷான்னு அர்த்தம். இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்னு அர்த்தம். சர்வத்திர விபாஷா எல்லா இடத்துலயும் கோஹோ கோசப்தத்துக்கு கோசப்த கோஹோ அதிவ கோசப்தம் என்ன ஆகும்னா லோகே வேதேச்ச ஏகந்தஸ்ய கோஹோ கோசப்தம் சர்வத்திர கோசப்தம் எப்படி இருக்கும்னா ஏகந்தமாக இருக்கக்கூடியதான கோசப்தம்னு விஷயம் போட்டார். ஏன்னா கோசப்தத்துல கௌஹு காவு காவஹா காம் காவு காஹ கவா கோப்தியாம் கவே கோப்தியாம் என்ன அப்படிங்கிற இடத்துனால எந்த இடத்துல ஏகந்தமாக இருக்குமோ கோசப்தம்னு வச்சுட்ட. கோசப்தத்துல பல விதமான அந்தம் வரும். அதுல ஏகந்தத்தோட இருக்கக்கூடியதான கோசப்தம் இருக்கிற இடத்துலதான் இந்த சூத்திரம் பிரவர்த்திக்கிறது. லோகே வேதேச்ச ஏகந்தஸ்ய கோஹோ அதி அகாரம் பரமா இருக்கிற போது பிரகிருதி பாவா என்னது சர்வத்திர பாஷா பிரகிருதி பாவா சியாத் பதாந்தே. நம்ம பிரகிருதி பாவ பசந்தி பின்னாடி படிக்க போறோம். இங்க சர்வத்திரை பாஷா கோகங்கிறது நடுவுலயே பிரகிருதி பாவம் வந்துடுச்சு. நடுவுல நீங்க ஹல்சந்தி எப்படி இருந்து நேற்று கேள்வி கேட்டக்குள்ள அதே மாதிரி ஓகாராந்த விஷயத்த படிச்சுன்னு போற போது இந்த ஏங்க ஏவோங்க ஏகாராந்தம் ஓகாராந்தம் இந்த கோசப்தம் ஓகாராந்தம் இருக்கிறதுனால பிரசங்காத்து கோசப்தத்தினுடைய ஓகாராந்தத்தோட சேரக்கூடிய சந்தி விஷயத்தையும் இங்கேயே சொல்லிட்டு போறோம் டவுட் கிளியர் பண்றதுக்காக. மிருதஸ்ய உபேட்சா அனர்ஹத்துவம்னா டவுட் கிளியர் பண்றதுன்னு அர்த்தம். நடுவுல ஏதோ ஒரு டவுட் வந்துடுத்து அந்த சமயத்தை கிளியர் பண்ணாதான் மேல பாடம் ஓடும். இல்லைன்னா மைண்ட்ல என்ன ஆகும்?
அந்த இது மனசுல அந்த அந்த சம்சயம் நின்றுட்டே இருக்கும். அதனால சம்சயத்தை நிவர்த்தி பண்றது பிரசங்க சங்கதின்னு பேரு. ஸ்மிருதஸ்ய உபேக்ஷா அனர்ஹத்வம். பிரசங்க சங்கத்தியா சர்வத்திரே பாஷகோன்னு கோசப்தாத் பரமான அகாகாரா ஆனந்தத்துக்கு சியாத் பிரகிருதி கோஹோ அதி வா பிரகிருதி பாவா சியா. என்னது இது? அதி வா பிரகிருதி பாவனா விகல்பேன விபாஷையா என்ன உண்டு? பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவம்னா என்ன? கோ அக்ரம்னு தனியா நிற்கிறது. பிரகிருதி பாவம் வந்தாக்க வாங்கிறது என்னது? விகல்பம். நான் வேதி விபாஷா இல்லையா? அதனால வராத பட்சம் ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன? கோக்ரம். அப்ப என்ன ஆகும்? ஏங்க பதாந்தாதி இது பூர்வரூபம் வந்து ஏங்கத்துக்குத்தான் இந்த பூர்வரூபம் தவிர கோஹோன்னு சொன்னதுனால எல்லா கோ சப்தத்துக்கும் அது அங்க கோ ஏங்கந்தாதி ஓகாராந்தமாக இருக்கக்கூடியதான கோசப்தம்னு சொன்ன காரணத்தினால மத்த வியாவிருத்தி கிடைச்சு போறது. இப்ப கேவலமா கோசப்தம்னு சொல்லிட்டோம்னால் சித்திரகுங்கிற சப்தமும் கோசப்தத்தினுடையதான மருவிதான் வந்திருக்கு. அங்க என்னது? உபசர்ஜன கிரஸ்தம். கோஸ்திரியோர் உபசர்ஜனஸ்தேன்னு சமாசத்துல சித்ராஹா காவோ எஸ்ய சஹா சித்திரகு. எவரோ ஒரு எஜமானன், அந்த எஜமானங்கிட்ட நிறைய பசுமாடு இருக்கு. அந்த பசுமாட்டுல பல வர்ணங்களுடையதான பசுமாட்டை எவன் ஓனரா இருக்கானோ எஜமானனா இருக்கானோ அந்த எஜமானனுக்கு என்ன பேருனா சித்திரகுன்னு பேரு. ஒருத்தங்கிட்ட மாடு கருப்பாவே இருக்கும், சில ஒருத்தங்கிட்ட வெள்ளை மாடாவே இருக்கும், சிலருக்கு சேம்பல்ல மாடாவே இருக்கும். இவங்கிட்ட என்னன்னா வெள்ளை மாடு இருக்கு, சேப்பு மாடு இருக்கு, கருப்பு மாடு இருக்கு, இந்த மாதிரி பல வர்ணங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மாடு இருக்கு. அத்தனை மாட்டுக்கு ஓனருக்கு என்ன பேருன்னா சித்திரகுன்னு பேரு. கோசப்தம் தான் இந்த சித்திரகு சப்தத்துல இருந்திருக்கு சமாசத்துக்குல. ஆனால் சமாசத்தின உபசர்ஜன ஹரஸ்வம் வந்துட்டு அங்க உபசர்ஜன ஹரஸ்வம் என்ன? அந்த எஜமானன என்னமாக அடையாளம் விசேஷணம்னா அடையாளம் காண்பிக்கிறது. எந்த சித்திரகோ சுவாமி அப்படிங்கிற அந்த கோசப்தேன அந்த எஜமானன மனுஷனை அது என்ன பண்றது? அடையாளம் விட்டு காமிக்கிறதுனால இந்த கோசப்தமானது தன்னுடையதான ஸ்வரூபத்தினால கோசப்தத்தினுடையதான ஸ்வரூபத்தினால ஏற்பட்ட அர்த்தமானது சதுஷ்பாத்தியாதியான பசு விசேஷம் தான். ஆனால் இங்க சொல்லக்கூடியதான இந்த சித்திரகு சப்தம் யார சொல்றதுன்னா அந்த சித்திரகுவை எஜமானனாக உடையது, சித்திரகுக்கு எஜமானனாக எவன் இருக்கானோ அவனை சொல்றதுனால இந்த கோசப்தத்தினுடைய முக்கியார்த்தம் இந்த இடத்துல இல்லை. கோசப்தமானது அந்த எஜமானனை புரிஞ்சுக்கிறதுக்காக பிரயோகப்படுறதான சப்தம். அதனால கோசப்தார்த்தம் முக்கியமாக இல்லாதனால இந்த கோசப்தம் இங்க என்ன விசேஷம்? அதனால விசேஷணத்தால் கோத்திரியோர் உபசர்ஜனசிய உபசர்ஜனமா இருக்கக்கூடியதான கோசப்தத்துக்கு அங்க என்ன வந்து விசேஷணத்துவேன உபசர்ஜன சமயத்துவ சமயம் இருக்கிறதுனால கோசப்தத்துக்கு ஹ்ரஸ்வம் வந்ததுனால ஏஜயத் ஹ்ரஸ்வாதேசே ஏவோ யவுச்சுக்கு ஓகாரத்துக்கு கோங்கிற இடத்துல ஹ்ரஸ்வாதேசம் வந்ததுனால் அதுக்கு என்ன வந்தது? இச்சுன்னா ஈவு. ஓகாரத்துக்கு உகாரம் வரும். அதனால சித்திரகோங்கிறதுக்கு ஹ்ரஸ்வம் வந்ததுன்னா சித்திரகு ஆச்சு. இப்ப இங்க பாருங்க கோசப்தம் தானே இங்க. அதனால கோசப்தத்துக்கு வந்துன்னா சர்வத்திரி பாஷா கோன்னு கோசப்தசேங்கிறதுன்னு அர்த்தம் கிடைக்கிறதுன்னு. அப்ப எங்கந்தத்தே சதி கோசப்தமா இருக்கணும்னு அதனாலதான் போட்டோம். அதனாலதான் என்ன பண்ணோம் இங்க கோசப்தம் எல்லாம் இருக்குதா. ஆனா கோசப்தத்தினுடைய ஓகாராந்தம் இருக்கான்னு கேட்டா சுரயமான ஓகாராந்தம் இல்லை இந்த இடத்துல. ஓகாரம் இன்னும் எடுத்து குறுகி போய் உகாரமா போயிடுத்து. அதனால கோசப்தம் இருக்குறதுமோ கரெக்டா. ஆனா ஏகந்தத்துவ சதி கோசப்தம் இல்லாதனால இந்த இடத்துல இந்த சர்வத்திரை பாஷா கோங்கிறதுனால பூர்வ ரூபமோ இல்லைன்னா பிரகிருதி பாவமோ வரல. பதாந்தேக்கும் கோ பதாந்தேக்கும் கோ பதாந்தத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லைன்னா மத்த இடத்துல வராது கோசப்தம்னால. கோசப்த பதாந்த என்ன இது? எங்கந்தஸ்ய கோஹோ அதி பிரகிருதி பாவா சியாத் பதாந்தே. பதாந்தத்துல இருக்கக்கூடியதான கோசப்தத்துக்கு இப்ப பாருங்க சித்திரகோஹோங்கிற இடத்துல சாதாரண சித்திரகோங்கிற இடத்துல பதாந்தமா இருக்கு. கோங்கிற இடத்துல கோ அக்ரம்ங்கிற இடத்துல பதாந்தம். கேவலம் கோஹோ அப்படிங்கிறது என்னன்னா கோ சப்தம் அதுக்கு மேல அந்த அஸ், அதாவது பஞ்சமியந்த விபக்தியில என்னவா இருக்கும்? கோ அஸ் ngசோசாம் ngசிபியாம் எஸ் ngசோசாம் ஈவோசு. இந்த நித்தான பிரத்யங்கள்ல அஸ் அஸ்ன்னு தான் வரும். கோசப்தத்துக்கு மேல இந்த பஞ்சமி விபக்தி என்ன, ஷஷ்டி விபக்தி என்ன, ngசி ngஸ் இல்லையா? அந்த விபக்திக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதான் ngஸ் ngகாரம் எடுத்துனா பேலாம் என்ன அகாரம் தான் பாக்கி இருக்கும். இப்ப இந்த கோ பிளஸ் அந்த ngஸ்னுடையதான அஸ் இருக்கு, கோ பிளஸ் அஸ் தான் இருக்கு. இந்த இடத்துல கோ சப்தம் அதுக்கான அது அகாரம் இருக்கு, அத்து பரமா இருக்கு. இந்த இடத்துல கூட பூர்வரூபம் வரலாம், பரரூபம் வரலாமேன்னு கேள்வி கேட்டோம். அதான் கேட்டோம். இதுவும் சேர்ந்து இது பதாந்தமா இருக்கணும்னு அதுக்காகத்தான் பதம் போட்டோம். பதாந்தம்னா என்ன? சுப்திகந்தம் பதம். அந்த ngஸ் விபக்தியோட சேர்ந்தாதான் பதமாகுமே தவிர பதமாறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடியதான் அகாரத்தை நீங்க அத்துன்னு கணக்கு பண்ணிக்க கூடாது. அதனால்தான் பதாந்தஸ்யன்னு பதம் போட்டோம்.
பதாந்த. அதனால இங்க கோஹோங்கிற இடத்துல பதாந்தமான அத்து இல்ல. இங்க பதத்துக்குடைய மத்தியத்துக்குள்ளேயே ஏற்படக்கூடியதான பிரதியும் பிரகிருதி சேர்ந்தாதான பதம். ஆமா. அங்கஸ்ங்கிறது பிரதி, இந்த பிரதி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு பதத்துவங்கிற ஸ்டேட்டஸே கிடைக்கும். பதத்துவங்கிற ஸ்டேட்டஸே இன்னும் வரல. அந்த இடத்துல இங்க அத்து பரமா இருக்கு, கோசப்தம் ஓகாராந்தம் இருக்கு, பிரகிருதியா இருக்கக்கூடியதான அதாவது பிராதிபதிக அவஸ்தையில ஓகாராந்தமா தான் இருக்கும் கோசப்தம். இந்த பிராதிபதிகம் அதுக்கு மேல வரக்கூடியதான பஞ்சமி விபக்தி என்ன, ஷஷ்டி, அதாவது ஷஷ்டி ஏகவச்சனம் என்ன, பஞ்சம் ஏகவச்சனம் என்ன, இதெல்லாம் அஸ்ன்னு தானே இருக்கு. அங்க அகாரம் தானே பரமா இருக்கு, ஹிரஸ்வ அகாரம் பரமா இருக்கிறதுனால இங்க பரரூபம் ஏகாதேசம் பூர்வ ரூபம் ஏகாதேசம் வரலாமே இங்க பதாந்தாதி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்க பதாந்தம்ங்கிறது எத்தோட சேர்ந்ததுனால அந்த பிரத்யாந்தத்தோட சேர்ந்தாதான் சுத்ரிகந்தம் பதம், அந்த அசோட சேர்ந்தாதான் பதம். மேல இந்த ஓகாராந்தத்துவம் இருக்கனால அதன பிராதிபதிகத்தினுடையதான ஓகாராந்தம். இந்த நஸ்ங்கிற பிரதி சேர்ந்தாதான் அதுக்கு சுப்திகந்தம் பதம். அதனால பதமத்தியத்துல இருக்கக்கூடியதான அசுக்கு இந்த மாதிரி ஒரு ரூபம் வர்த்தமேன்னு கேட்க முடியாது. அப்ப கூட கோஹோன்னு இருந்தா அது பதம் இல்லையா? கோஹோங்கிறது பதம். பதம் தானே. ஆமா, கோஹோங்கிறது பதம். இப்போ இந்த சூத்திரத்துல பதாந்தத்துல இருக்கக்கூடியதான ஓகாரத்துக்கு பூர்வ ரூபம் வருதுன்னு சொன்னோம். இந்த கோஹோங்கிற இடத்துல ஓகாரம் இப்ப பாருங்க, கோஹோங்கிறது ஷஷ்டி விபக்தியில பிரகிருதி. அந்த பிரக்கிரியை எப்படின்னா, கோ ஷஷ்டி விபக்தியினுடையதான ngஸ்வோசாம் ngஸ் வச்சுங்களேன். ngஸ்ல என்ன இருக்கு, அஸ் இருக்கு. கோ பிளஸ் அஸ் அங்க என்னாச்சு, இப்போ கோஸ்ன்னு ஆறுதுங்க இல்லையா? கோ பிளஸ் அஸ் கோஸ்ன்னு கோஸ்ன்னு சுத்த விசர்க்கம் வந்து நான் கோஹோன்னு ஆறுது இல்லையா? ஆமா. இது ரெண்டுத்துக்கு என்னன்னா, பதாந்தத்துல இருக்க இந்த கோஹோங்கிறதுக்கு மேல அடுத்தாப்புல சேர்ந்தோம்னா பஞ்சசந்தினா இதுக்கு மேல பூர்வ வரணுமான்னு கேட்டோம்னாக்க இங்க பூர்வ ரூபம் ஏகாதேச ஹரேவ அந்த இந்த இடத்துல கோ அஸ் கோஸ்ன்னு ஆயிருக்குங்க. கோ அஸ் கோஸ்னா இருக்கு. கோசு ருத்துவ விசர்க்கம் கோஹோ, கவி கோஹோ கோஷு இல்லையா? கோ கோசு கோஹோ, சப்தமியில ஓஸ், ஓஸ் சப்தமியில ஓஸ், ஓஸ் கவி நஸ்ஸோசாம் கோஹோ கவோஹோ இல்லையா? கோஷு கவி கோஹோ கோஷோ, கோஹோ கவோஹோ கவாம் இல்லையா? கோஹோ கோஹோங்கிறதுல கோஹோ கோபியாம் கோபிஹி கோபியஹ, கோஹோ கோபியாம் கோபியஹ, கவாம் கவி கோஹோ கோஷு. கவி கோஹோ கோஷு, கவி கவோஹோ கோஷு, கவி கவோஹோ, கவி கவோஹோ ஓஸ்ங்க, கவி கவோஹோ, கவி ஓஸ் கவோஹோ, கவி கவோஹோ கோஷு. இப்ப இந்த இடத்துல அங்க ஷஷ்டியில கோஹோங்கிறது ஷஷ்டி ஏகவச்சனத்திலயும் பஞ்சமி ஏகவச்சனத்திலயும் என்னவா இருக்கு? இப்போ கோஹோ கவோஹோ கவாம் இல்லையா? அந்த கோஹோங்கிற இடத்துல ரூபம் எப்படி வந்திருக்கங்க அப்படின்னு கேட்டோம்னால், கோக்ரம் இந்த கோஹோங்கிற இடத்துல என்ன ஆயிருக்கு ரூபம்? கோ இந்த அசும் சேர்ந்து இந்த இடத்துல பூர்வமா இருக்குது. இந்த இடத்துல பதாந்தத்துல இருக்கக்கூடியதான்னு தான் கேட்டோம்னால் கோஹோங்கிறது பத மத்தியத்திலேயே இருந்துட்டு இருக்கீங்க. சரி. கோஷ்வாஹ கோஷ்வாஹ. இப்ப பாருங்க, இந்த சர்வத்திர விபாஷா கோஹோ இந்த விபாஷை இந்த சொல்றதோ இந்த இடத்துல இந்த சர்வத்திர விபாஷா இந்த சூத்திரத்தினுடைய விதேய அம்சம் என்ன? இந்த இடத்துல விதி வந்து இந்த இடத்துல என்ன விதிக்கிறது? இங்க கோ விபாஷா கோஹோன்னு சொல்றது என்ன சொல்றது? இந்த சூத்திரத்துல விதி இந்த சூத்திரம் என்ன பண்றது? கோஹோ விகல்பம் சொல்றது. விகல்பம் என்ன விகல்பம்? இங்க
பிரகிருதி பாவஸ்யாத் பூர்வ பதாந்தே. ஆ இல்ல 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 இல்ல. இப்ப பாருங்க, லோகே வேதேச்ச ஏகந்தஸ்ய கோஹோ அதி வா பிரகிருதி பாவஹ, பிரகிருதி பாவத்தை விதிக்கு. ஆ என்ன வந்தது? பிரகிருதி பாவஹ. பிரகிருதி பாவம் வந்தது. அது என்னது? விபாஷையா வரக்கூடியதான பிரகிருதி பாவம். ஆ என்ன வந்து பிரகிருதி பாவம் விபாஷாவா என்ன? வரக்கூடிய பிரகிருதி பாவஹ. இப்ப உங்களுக்கு இது பதாந்தத்துல இருந்தால் இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்ட காரியம் என்னவாகும்? அது பூர்வ ரூப விபாஷா வரும். விபாஷா வரும். விபாஷைன்னா ஆப்ஷன்ல 2 ரூபம் வரும். ஆ ஆப்ஷன்ல என்ன ஆகும்? இங்க பூர்வ ரூபம் வரும், இல்ல பிரகிருதி பாவம் வரும். பிரகிருதி பாவம் வரும். இப்ப இந்த கோஹோங்கிற இடத்துல என்ன வந்திருக்கு? இப்ப 2 ரூபம் அதே மாதிரி வந்திருக்கா? இல்லையே. அதனால என்ன பண்ணல? இந்த சூத்திரத்தினுடைய விதி இந்த இடத்துல அப்ளை ஆகல. அப்ளை ஆகல. இதனால இந்த சூத்திரம் இதுக்கு இந்த சூத்திரத்துக்கு கோஹோங்கிறது என்னது? இது என்னதுன்னா இந்த சூத்திரம் பிரவர்த்திக்கல. இது அதாவது அது வந்து கோ அக்ரம் கோக்ரம் கோ அக்ரம் தனியாவும் பிரிக்கணும், சேர்த்தும் சொல்லலாம்னு கிடைச்சது. இந்த சூத்திரத்தினால் சொல்லக்கூடியதான விபாஷையினால பிரகிருதி பாவம் வந்தா கோ அக்ரம், பிரகிருதி பாவம் விகல்பமா வருமானால் கோக்ரம். கோக்ரம். இப்ப இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்ட இந்த காரியம் பிரகிருதி பாவ காரியம், அது விகல்பன வருது. இந்த கோஹங்கிற இடத்துல என்ன வரல? பிரகிருதி பாவம் வரல. பிரகிருதி பாவம் வரல. அதுக்கு அடுத்தாப்புல விகல்பம் வந்திருக்கான்னாக்க அதுவும் வரல. அதுவும் வரல. அதனால இந்த சூத்திரத்துக்கு எதை பிரத்யுதாகரணமா உதாரணம் எக்ஸாம்பிளா இல்லன்னா எக்ஸாம்பிள் இல்லாத நிஷேதம் மாதிரி. நிஷேதம் மாதிரியா? நிஷேதம் மாதிரி தான். அங்க ஏன் அந்த இடத்துல இப்ப கோ அக்ரம்ங்கிற இடத்துல அங்க 2 ரூபம் வந்தா மாதிரி கோ அஸ்ங்கிறது இப்ப அங்க இது பாருங்க, இதனுடைய கண்டிஷன் பூரா இருக்குதுல்ல. ஓகாராந்தம் இருக்கு, என்ன பன்னாடை அகாரம் ரஸ்வ அகாரம் இருக்கு, எங்க பதாந்த ரூபம் அப்படிங்கிறதுனால என்ன வந்தது? இங்க பூர்வ ரூபம் யோயம், பூர்வ ரூபம் ஏகாதேசம் வந்திருக்கு. அதனால கோஹோ, அப்பனால ருத்தவ சர்க்கம் கோஹோ வந்துடுத்து. ஆனால் இந்த பிரகிருத சூத்திரம் என்ன? ஒண்ணு பிரகிருதி பாவமோ இல்லைன்னா விகல்பமான பிரகிருதி பாவம் வரணும் இல்லையா? ஆமா, அது வரல. ஏன் வரலன்னா இது பதாந்தமா, பதாந்தம் இல்ல, பதமத்தியே. அதனால என்ன வரல இங்க? இப்ப கோ அஸ்ன்னு ஒண்ணு, இப்ப இந்த சூத்திரம் வருமானால் பிரகிருதி பாவம் வருமானால் அங்க என்ன வந்திருக்கணும்? கோ அஸ்ன்னு படிக்கணும், கோஹா அப்படின்னு படிக்கணும். செல்லி இந்த நித்தியமாவே பிரகிருதி பாவம் வந்துடுச்சுன்னா கோஹான்னு தான் படிக்கணும். சரி, விகல்பமா வருதுன்னு வச்சுட்டோம்னாக்க விகல்பமா என்னாச்சு? இப்போ அந்த ஏகப்பத அந்த அதிதி பூர்வ ரூபம்னு அந்த பூர்வ ரூபம் வந்தது, கோஹோ ஆச்சு. இந்த சூத்திரத்தினுடைய பிரவருத்தி இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இது பதமத்தியத்துல இருக்கிறதுனால இந்த சூத்திரம் பிரவர்த்தி. பதாந்தே இருக்குமானால் இந்த சூத்திரம் கண்டிப்பா பிரவர்த்திக்கும். இது பத மத்தியமா இருக்கிறதுனால இந்த சூத்திரம் பிரவர்த்தித்தினுடைய வைலட்சண்யம் என்ன? இந்த சூத்திரம் இங்க வந்திருக்குங்கிறதுக்கு என்ன, எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? 2 ரூபம் வந்திருந்தா இருக்கு. ஒண்ணு 2 இருக்கணும், ஒண்ணு பிரகிருதி பாவம் இருக்கணும், இல்லைன்னா பிரகிருதி பாவம் வராத பூர்வ ரூபம் வந்திருக்கணும். இப்ப இந்த இடத்துல வெறும் பூர்வ ரூபம் மாத்திரம் வந்திருக்கு. பிரகிருதி பாவம் இந்த சூத்திரத்தினால இந்த சூத்திர விதேய அம்சம் என்ன? பிரகிருதி பாவா சியாத்துதான் இந்த சூத்திர அர்த்தம். இந்த பிரகிருதி பாவம் வரலையே, அதனால சந்தி பூர்வ ரூபம் வந்துடுத்து. இந்த சூத்திரம் வரல. ஏன் வரல அப்படின்னா பதமத்தியே. பதாந்தம் இல்ல, அதனால வரல. பத மத்தியமா இருக்கு. சரிக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? சரி, இப்ப கோ சப்தத்துக்கு மேல அவங்கன்னு ஒரு ஆதேசம் வருது. யார் பட்சத்துல? என்ன, ஸ்போட்டாயினர்னு ஒரு மகரிஷி, அவருடைய பட்சத்துல. அதனால இதுக்கு முன்னாடி ஏங்க பதாந்தா அதின்னு அதாவது பரநிமித்தம் ஒண்ணு சொன்னோம் இல்லையோ, அதிங்கிற அந்த பரநிமித்தம் இந்த இடத்துல இல்லை. அதீத நிவத்தம். அச்சுபரே பதாந்தே கோஹோ அவங்ஸ்யா. அச்சுபரமா இருந்தா போறோம், எனிய வவல் அங்க கேவலம் ஹரஸ்வாக்காரம் இருக்கணும்னு இது வரைக்கும் நிர்பந்தம். இந்த இடத்துல என்ன, எந்த வவலா இருந்தாலும் அதுக்கு கோசப்தத்துக்கு அவங்க ஆதேசம். அவங்கன்னா என்னன்னா அதுக்கு மேல அவங்கள ஆவா இருக்கும், பாக்கி அந்த அங்கு போயிடும், ஆவுன்னு இருக்கும்.
இல்லையா? அந்த ngகாரம் இத்வாத்து அந்தாதேசம் அந்த அவயமா அவரும் சேரும். அதனால என்னன்னா கோ பிளஸ் அக்ரம். அங்க என்ன வந்தது இப்போ? கோ பிளஸ் அக்ஷம் கவாக்ரம். கோ பிளஸ் அக்ரம். கோ பிளஸ் அக்ரம். அவ்வு ஆதேசः அதனால கவாக்ரம். கவ்வு பிளஸ் அக்ரம் வாக்ரம். இப்ப அவங்க ஆதேசத்துல அவங்கள என்ன இருக்கு இப்போ? அவ பிளஸ் அங்கு கவ பிளஸ் அக்ரம். அவங்கள எத்தனை இருக்கு? கவாக்ரம். கவாக்ரம். கோஹோ அவங் வாஸ்யா. அவங்க வந்ததுனால் கவாக்ரம். கவாக்ரம். சரி. பதாந்தத்துல இல்லைன்னா கோ பிளஸ் இந்த அச்சு சப்தம் ஏகவச்சனம் கவி கோஹோ கவி கவோஹோ கவி கவோஹோ கோஷு இல்லையா? சப்தம் ஏகவச்சன கவி அப்படின்னு ரூபம் 36 இல்லையா? அந்த இடத்துல கோ நீ நிப்பிரத்தியத்தினுடையதான சப்தம் ஏகவச்சனத்தினுடையதான இகாரம் கோ பிளஸ் இ. அச்சு பரமா இருந்தால் சர்வத்திர கோசப்தத்துக்கு அவங்க ஆதேசம் வருதான்னு கேட்டோம்னா இங்க அச்சு பரம் இருக்கு, கோசப்தம் இருக்கு. ஆனாலும் இது என்னவாது பத மத்தியமா இருக்கு, பதாந்தமா இல்லாதனால இங்க அவங்க ஆதேசம் வந்திருக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத போயிடுங்க. வந்திருந்தால் என்ன ஆகணும்? கோ அவங்க அவாகிரம் வந்தா கவாகிரம் வந்தா மாதிரி கவிங்கிறதுல கோ என்னாச்சு இப்போ? அவாதேசம் வந்தது. அவாதேசம். கவ் ஓகாரத்துக்கு அவாதேசம் வந்தது, கவ் வந்தது, ஈ வந்தது, கவி. ஏஜோயவாயா அவாதேசம். கவின்னு ஆச்சு அந்த இடத்துல. என்ன இந்த இடத்துல அவங்க ஆதேசம் வந்திருக்குனால என்ன கவேன்னு ஆகணும் அவங்க ஆதேசம் வந்தாக்கு. சரி, அது மேல கோக்ஷானா கவாக்ஷானா அந்த காலத்துல பழைய வீட்டுல எல்லாம் வாசல்ல ஒரு வராண்டா மாதிரி இருக்கும், ஒரு ஆளோடின்னு சொல்றது. அதுல சின்னதா ரவுண்டா ஒரு ஓட்டை வச்சிருப்பான். அந்த ரவுண்டு ஓட்டை கொஞ்சம் நீல் ரவுண்டா இருக்கும். அதுக்கு கவாக்ஷம்னு பேரு. அதுக்கு பேரு அந்த கவாக்ஷம்ங்கிற ஒரு சப்த நிஷ்பத்தியா இருக்கு. கோ பிளஸ் அக்ஷம். இந்த இடத்துல கவாக்ஷம் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல அவங்க ஆதேசம் வந்து கவாக்ரம் வந்த மாதிரி. என்னது இந்த இடத்துல என்னன்னா கவாக்ஷா இந்த இடத்துல நித்தியமாக அவங்க ஆதேசம் வந்திருக்கேன்னு கேட்டார். கவாக்ஷான்னு அதுதானப்பா இந்த அக்ஷசப்தத்தோட சேர்த்து அது நித்தியமா அவங்க ஆதேசம் தான் வருங்கிறது வியவஸ்திதம் இது. அதனால அவங்க ஸ்போட்டாயனசியங்கிற இடத்துல ஒரு இடத்துல என்ன வந்தது? எங்க பதாந்தாதி கவாகிரம் அவங்க ஆதேசம் வந்தது. இல்லைன்னா அப்படின்னு கேட்டோம்னா வாத்தியா பதாந்திகோ அவன் வாத்தியா அப்படின்னால கவாகிரம் இல்லைன்னா கோக்ரம் அப்படின்னு வந்திருக்கணும். கவாகிரம் வராத பட்சத்துல கோக்ரம்னு வரணும் இல்லையா? ஆனால் கவா பிளஸ் கோக்ஷா இல்ல கோக்ஷா இல்ல கவாக்ஷா ரெண்டு ரூபம் வரணுமான்னு கேட்டாரு. எப்படி கவாக்ரம் கோக்ரம்னு ஆறுதோ அதே மாதிரி கவாக்ஷா கோக்ஷான்னு ரெண்டு ரூபம் ஆறுதான்னு கேட்டேன். இந்த இடத்துல விவசாய அவங்க மாத்திரம்தான் வருது. இந்த இடத்துல பூர்வ ரூபம் வருது. அதனால கோக்ரம் கவாக்ரம்னு ரெண்டு வரா மாதிரி கவாக்ஷா கோக்ஷான்னு வரல. கவாக்ஷான்னு தான் அது ஒரே ரூபம் தான். அந்த ரெண்டு ரூபம் வரல. எப்படி கோக்ரம் கவோக்ரம்னு ரெண்டு வந்ததோ அதே மாதிரி கவாக்ஷாங்கிற இடத்துல கோக்ஷா கவாக்ஷான்னு ரெண்டு ரூபம் இல்ல, கவாக்ஷான்னு தான் ஒரு ரூபம் தான். இந்த அதுதான் வியவஸ்தித விபாஷைன்னு இந்த இடத்துல விபாஷை அவங்க தான் வரும், வேற ஒண்ணும் வராதுங்கிறதுக்கு தான் வியவஸ்தித விபாஷை. விபாஷையா ரெண்டு ரூபமும் பிராப்தமாச்சு. பிராப்தே இந்த இடத்துல இந்த விபாஷினால இந்த ஸ்போட்டாயனர் அப்படிங்கிற சொன்ன பட்சத்தினால என்னாச்சு? இந்த இடத்துல அவங்க மாத்திரம் வருது அப்படிங்கிறது வியவஸ்தா. இந்திரேஜ இந்திர சப்தம் பரமா இருக்குச்ச கூட என்ன உண்டு? இந்த அவங்க ஆதேசம் வந்தது. கோ பிளஸ் இந்திரஹ கவேந்திரஹ. கோ பிளஸ் இந்திரஹ கவேந்திரா. கோவிந்திரஹான்னு ஆறல. என்னது? கோவிந்த. அங்க கோவிந்த சப்தம் இந்து சப்தம் கோவிந்த கோவிந்த். கோ பிளஸ் இந்தங்கிறதுக்கு என்ன கேட்ட? அங்க அவங்க ஆதேசம் கவி. அங்க கூட கோவிந்த தான் அங்க இல்லையா? கவி பிளஸ் இந்த அங்க ஏச்சோட அவாதேசம் வந்து அதுக்கப்புறம் கோவிந்தா இருக்கு இல்லையா? அப்ப கவிந்தன்னு ஆகணும் அப்ப இல்லையா? கவிந்தன்னு வரலையே கோவிந்த சப்தத்துக்கு. ஆமா, அங்க கவி இந்த இல்லையா? அப்ப கூட கோவிந்தாங்கிற சப்தம் இதனால வரல. ஆக்சுவலா இந்த சூத்திரம் வரல. அங்க
ம். கோ கோ. ஓகாரமும் இருக்கு. இன் இல்ல இல்ல அங்க இந்த வந்தா வராது இல்ல, அகாரம் வரணும்ல. ஹலோ. ஆ ஓகே. இப்ப இந்த இந்திர சப்தம் பரமா இருக்குச்சே கூட இந்த அவங்காதேசம் வருது. அதனால ஆ கோ இந்திர அவங்காதேசம் கவ இந்திர கவேந்திர. கவேந்திர. இந்த அவங்காதேசத்துல அவ வரைக்கும் வருது. இப்போ அவங்கள என்ன ஆச்சுது நகாரம் தான் இத்து. அவங்கள என்ன அவ. அதனால அவ கவனாச்சு. கோ கவனாச்சு. இந்திர கவேந்திர. அதுக்கு மேல குணம் கவேந்திரன்னாச்சு. இந்திர சப்தம் பரமா இருக்குச்சேன் கூட அது கோ இந்திர கவேந்திர கவேந்திர யஜ்ஞா கவேந்திர ஆல்சோ கவந்திர. The word nitya is not found in some text. புலத பிரகிருத்தியா அச்சிநித்யம். இனிமே பிரகிருதி பாவம். பிரகிருதி பாவம்னா இருக்கிறது அப்படியே இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு தோட போறோம் பிரகிருதி பாவம். நம்ம அடுத்தாப்புல நம்ம நாளைக்கு வேண்டாம். நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமை வச்சுக்கலாமா? திங்கட்கிழமை என்ன தேதி? அது 8ஆம் தேதியா? ஆமா 8ஆம் ஹலோ. தேதி. ஆமா திங்கட்கிழமை 8ஆம் தேதி. நான் 8ஆம் தேதி மூவிங்ல இருப்பேன். 2 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும். அதனால காத்தால முடியுமா? டவுட்டு தான். வேண்டாம், சந்தேகத்தினால எதுக்கு வேண்டாம். இங்க நிம்மதியா வந்து காரியத்துக்கு கூட பண்ணுறோம். செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாள் நேரம் யூனிவர்சிட்டிக்கே வரேன். யூனிவர்சிட்டிலே வச்சுக்கலாமா? எப்படி வேணாலும் பாத்துக்கலாம், உங்க சௌகரியம். நான் நேரம் யூனிவர்சிட்டி வருவேன். என்ன சரி. நம்ம யூனிவர்சிட்டி வந்தா ப்ராப்ளம் என்னன்னா ரெக்கார்டிங் சரியா வர மாட்டேங்கிறது. ஆமா ரெக்கார்டிங் நாங்க கேட்கறது எங்களுக்கு இதுதான் சௌரியமா இருக்கு. சரி, அது உங்களை நான் நான் சொல்லல. நான் வருவேங்கிறத சரி, நான் வருவேங்கிறத. செவ்வாய்க்கிழமை இங்க இருந்தே ரெக்கார்ட் பண்ணிடுறேன் நான். ஓகே ஓகே. செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 4 நாள். வெள்ளிக்கிழமை ஹெச்ஓடி மகோதயா சொல்றேன்னு சொல்லிருக்காரு. வரணுமா என்னன்னு. ஓகே, அது அப்படி வியாழக்கிழமை வரைக்கும் கன்ஃபார்மா வச்சுக்கலாம். ஒண்ணும் சரி, ஓகே. பிரகிருதி பாவ சந்தி அடுத்தாப்புல ஹல் சந்தி இல்லையா? இன்னைக்கெல்லாம் இருந்தா 2 வாரம். இந்த ஒரு 4 நாள், அதுல ஒரு 4 நாள், 4 நாள் 8 நாள்ல முடிஞ்சு போயிடும். சரி சரி, அவ்வளவுதான். அவங்க போர்ஷன் முடிஞ்சு போயிடுறது. அடுத்த சப்ஜெக்ட் வேற சப்ஜெக்ட்டுக்கு என்னன்னு பாத்துக்கோங்க. வேற என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு நமக்கு? என்ன அவர் இது அவரே ரகுவம்சம் அவர் எடுத்து முடிச்சுட்டார் இல்லையா? ஆமா, அது அந்த 50 ஸ்லோகம் தானே? ஆமா, 50 ஸ்லோகம் தான் நமக்கு அப்படின்னு சொன்னா